கடந்த 14/8/2025 அன்று தற்போதைய முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேர்தல் வாக்குறுதியை கொடுங்க தானே போராடுறாங்க, தேர்தல் வாக்குறுதியை கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா ஒன்று நிறைவேற்றணும், அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தற்போதைய முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காங்க 14/8/2025 அன்று. அதை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். தேர்தல் வாக்குறுதி இன்னும் கொடுத்துறீங்க, அந்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மாட்டேன்னீங்க? அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்புறம் பணியந்திரம் செய்யுங்க இந்த தொழிலாளிங்களை அப்படின்னு சொல்லி தற்போதைய முதல்வர் அவர்கள் 11ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருக்கார். ரெண்டுமே அவர் வெளியிட்ட செய்தி தான். அப்போ நாங்கள் கேட்குறது தேர்தல் வாக்குறுதியும் பணியந்திரமும் அவர் என்ன கேட்டாரோ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதே இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் கேட்குறோம். முதல்வருக்கு எங்களை சந்திப்பதற்கு இப்போது வரைக்கும் நேரம் ஒதுக்கல. ஏன் உழைக்கும் தூய்மை பணியாளர்களை நாங்கள் பணியந்திர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, மாவட்ட ஆட்சியருடைய சம்பளம் 832 கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை ஏன் 9 நாட்களாக சந்திக்குவதற்கு மறுக்கிறார்? யாருமே அவர் சந்திக்கலாம், அது பரவாயில்ல, மற்றவங்களாம் சந்திக்கிறார், எங்களே சந்திக்க மாட்டேன்றார். அப்போ எங்கள் கோரிக்கை எங்களை பார்க்கணுன்றது. நேற்று விசிலை கையில் எடுத்தோம், நீங்கள் தொடப்பத்தை கையில் எடுத்திருக்காங்க. நாளைக்கு என்னென்னலாம் எடுப்போமோ எங்களுக்கும் தெரியாது. எங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் அனுமதிக்கும் எங்களுடைய போராட்டத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கும். நாங்கள் அமைதியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும், முதல்வர் அவர்கள் செவி சாய்க்கணுன்றது தான் நாங்கள் இந்த பேரிகேடுக்குள்ளேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தரத்துக்காக நாங்கள் கோரிக்கை வச்சு பேசுவோன்னுட்டு 9 நாளாக நாங்கள் போராடி நிற்கிறோம். எல்லாமே பெண் தொழிலாளி. காலையில் வேலைக்கு போயிட்டு நாங்கள் தூய்மையாக எல்லா இதுவும் சுத்தம் பண்ணிட்டு வந்துக்கிறோம். எல்லா வார்டாக நாங்கள் எல்லா தூய்மை பண்ணி சுத்தம் பண்ணி இந்த 3 மணி மேலே எங்கள் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்துருக்கிறோம். இனி வரைக்கும் எங்கள் போராட்டத்தை நான் அமைச்சர் யாரும் சந்திக்கல, வரேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் யாருமே எங்கள் கேள்விக்கு ஒரு பதிலும் கொடுக்கல. எங்களுக்கு ஒரு முடிவு தெரிவிக்கும். எங்கள் போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களை பார்த்து எங்களுக்கு சிஎம் சார் எங்களுக்கு பதில் சொல்லணும். போன 13 நாள் போராட்டத்தில் எங்களை அவரோட வாகனத்திலேயே அழைச்சின்னு போய் பனையூரில் சந்திச்சார். இன்றைக்கி 9 நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இது வரைக்கும் எதுவுமே அவர் செவி கொடுக்கவே மாட்டுறாரு. அமைச்சருங்க அதிகாரிங்க எல்லாம் ஃபுல்லாக அவங்க தலையிலலாம் குப்பை இருக்குது போல இருக்குது. ஏன்னா நாங்கள் தெருவை சுத்தம் பண்ணி இங்கே திருப்பி போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க தலையில் இருக்கிற குப்பையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வேறு என்னென்ன போராட்டத்து மூலயமா அவங்க தலையில் இருக்கிற குப்பையை சுத்தம் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் யோசித்து தான் அமைதி வழியில் அரை வழியில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் அந்த 9 நாள் போராட்டத்துக்கும் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு செவி கொடுக்கல. எப்போ தான் அவங்க காதில் எங்களோட ஒலி கேட்குமோ என்னன்னு தெரியல.